நல்ல காலம் பிறக்குது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். கும்பம் ராசிக்காரர்கள் கடந்த வருடங்களில் பட்ட கஷ்டங்களை கூறினால் இந்த ஒரு வீடியோ பத்தாதுங்க. அந்த அளவிற்கு அடுக்கடுக்காக பல கஷ்டங்களை கடவுள் கடந்த காலத்தில் கொடுத்தாரு என்றுதான் சொல்லணும். எல்லோருக்கும் இதே மாதிரியே எப்பொழுதும் கெடுதல் மட்டுமே நடந்து கொண்டு இருக்காதுங்க என்பதால் அந்த கெடுதலை மாற்றி நன்மைகளை செய்ய ஆல்ரெடி ஜென்ம சனியாக இருந்து உங்களை வாட்டி வதக்கி எடுத்துக்கொண்டிருக்கும் சனி பகவான் வக்கிரமாகி தன்னுடைய கெடு பலன்களை குறைத்து கொண்டார். அடுத்து குரு பகவானும் வக்கிர பயிற்சியாக இருக்கின்றார். வருகின்ற செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை குரு பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிப்பார். கிட்டத்தட்ட 5 மாதங்கள் குரு பகவான் வக்ர பயிற்சியாக இருக்கின்றார். ரொம்ப முக்கியமான விஷயங்களை இந்த பதிவில் நான் சொல்ல போகின்றேன். அதற்கு முன்னாடி கும்பம் ராசிக்காரர்களுக்கான குணங்களை பார்க்கலாங்க. சில ஜோதிடர்கள் எல்லாம் சனியை ராசி அதிபதியாக வைத்திருக்கும் மகரம், கும்பம் ராசிகளில் பிறந்தவர்கள் பொய் பேசுவார்கள் என்று கூறுவார்கள். அது நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் சனி பகவான் ஒரு நீதிமான். அந்த நீதிமானுக்கு பொய் என்பது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. மற்ற ராசிக்காரர்கள் பொய் பேசினாலும் கூட நிச்சயமாக கும்பம் ராசிக்காரர்கள் தன்னுடைய மானம் மரியாதையை கருதி எந்த இடத்திலும் முடிந்த அளவில் பொய் பேசவே மாட்டார்கள். முடியாத பட்சத்திற்கு சில இடங்களில் மட்டுமே பேசுவார்களே தவிர மற்ற ராசிக்காரர்களைப் போல் எடுத்ததற்கு எல்லாம் பொய் பேசிக்கொண்டு திரிய மாட்டார்கள். ஏனென்றால் நாம் ஒரு பொய் பேசிவிட்டோம் என்றால் பின்னாடி அது தெரிந்தது என்றால் நமக்குத்தான் மானம் போய்விடும் என்பதில் தெளிவாக இருப்பார்கள். இவர்களுடைய கோபத்திலும் ஒரு குணம் என்பது எப்பொழுதுமே இருக்கும். இவர்களுடைய கோபம் ஒரு நியாயமான கோபமாகத்தான் இருக்கும். எடுத்ததற்கு எல்லாம் இவங்க கோபப்பட மாட்டாங்க. இவங்க கோபப்பட்டாங்க அப்படின்னா அதில் நிச்சயமாக ஒரு நேர்மை இருக்கும், ஒரு உண்மை இருக்கும், ஒரு நியாயம் இருக்கும். அதே போல கலைகளில் இவங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும். இசைகளில் அதிக விருப்பம் இருக்கும். இவர்களுடைய பொழுதுபோக்கிற்காக இவர்கள் அடிக்கடி பாடல்கள் தான் கேட்பார்கள். பாடல்களை கேட்கும் பொழுது இவர்களுடைய கஷ்டங்களை மறப்பதாக இவர்கள் நினைத்து கொள்வார்கள். அதே மாதிரி எந்த இடத்துல எப்படி பேசணும், எந்த இடத்துல எப்படி பேசணும், எதை பேசணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஏன்னா கும்பம் காற்று ராசி என்பதால் இவங்க கிட்ட பேசி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லைங்க. வக்கீல் மாதிரி பேசுவாங்க. ஆனால் பெரும்பாலும் அமைதியாக தான் இருப்பாங்க. பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இவங்கள மாதிரி யாராலையும் பேசவே முடியாது. பெரியோர்களை மதிக்கும் குணம் இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். யாராவது ஒருத்தவங்க உதவின்னு கேட்டுட்டாங்க அப்படின்னா இவங்க செய்யற வேலையை விட்டுட்டு அவங்களுக்கு உதவி செய்து கொடுப்பாங்க. அந்த அளவிற்கு மிக மிக சிறந்த குணம் படைத்தவர்கள். எந்த ஒரு செயலையும் மற்றவங்க மதிக்கத்தக்க அளவில் எடுத்து செய்து பெயர் எடுப்பீங்க. அந்த மதிக்கத்தக்க அளவில் பெயர் எடுப்பது என்பது சாதாரணமாக எல்லோரையும் போல செய்துவிட முடியாது. அதற்காக மனதளவில் எவ்வளவு தயாராக வேண்டும் என்பது கும்பம் ராசிக்காரர்களுக்கு நன்றாகவே தெரியும். கும்பம் ராசியில் பிறந்தவர்கள் மானம் மரியாதைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா கும்பத்துடைய சின்னம் பார்த்தீங்கன்னா கலசம். அந்த கலசத்தை கோவிலில் இருக்கும் பொழுது அனைவரும் அதை வணங்கி மரியாதை செய்வார்கள். நம்முடைய கும்பம் ராசி அன்பு உள்ளங்களும் அதே மாதிரி தான் மரியாதையை மிக அதிகமாக எதிர்பார்ப்பார்கள். அந்த மரியாதைக்கு களங்கம் வந்தால் ஒரு நிமிடம் கூட அந்த இடத்தில் நிற்கவே மாட்டார்கள். மரியாதை குறைவாக யாராவது இவர்கள் நடத்தினால் அவர்களுடன் இவர்கள் தொடர்ந்து பழக்கமே வைத்து கொள்ளவே மாட்டார்கள். நீ எனக்கு மரியாதை கொடுக்குறியா, உனக்கு நான் 2 மடங்கு மரியாதை கொடுக்கின்றேன். நீ எனக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னா நானும் உனக்கு சுத்தமாக மதிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தாட் இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். சிலரெல்லாம் நீங்க பார்க்கலாம், காசு பணத்துக்காக சிரிச்சு சிரிச்சு பேசி கடைசியில் அவங்க வேலை முடிந்து விட்டது அப்படின்னா அவங்கள கலட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் கும்பம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை காசு பணத்திற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட மானம் மரியாதையை தான் ரொம்ப முக்கியத்துவமாக யதார்த்தமாக பழகுவாங்க. யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்த்து பழகக்கூடிய குணம் இவர்களுக்கு இருக்கவே இருக்காதுங்க. நீங்கள் கும்பம் ராசிக்காரர்களை நம்பி தாராளமாக இவங்க கூட நட்பு வைத்து கொள்ளலாம். ஏன்னா எப்பொழுதுமே உங்களுக்கு துரோகம் நினைக்கவே மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இவங்களுக்கு துரோகம் நினைச்சிங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் இவங்களுக்கு நண்பர்களாக இருக்கவே முடியாதுங்க. ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. இவங்க கூட இருக்கிறவங்க கேரக்டர் எப்படி, நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு திறமை இவங்க கிட்ட பர்ஃபெக்டாக இருக்கும்.
கும்பம் ராசிக்காரர்களை பற்றி ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா எவ்வளோ திறமைகள் இவங்களுக்குள்ள புதைந்து கிடக்கும். ஆனால் இவங்க எதையுமே வெளிக்காட்டிக்கவே மாட்டாங்க. வெளியே பார்க்க ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் நடந்துக்குவாங்க. பட் இவங்களுக்கு ஒரு விஷயத்தில் இருக்க நாலேஜை விட மற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னமோ எல்லாமே தெரிஞ்ச மாதிரி சீன் போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் கும்பம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை இவங்க எல்லாம் தெரிஞ்சாலுமே அந்த இடத்துல எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு அமைதியாக தான் இருப்பாங்க. நேரம் வரும் பொழுது நம்முடைய திறமைகளை வெளிக்காட்டி கொள்ளலாம் என்று அமைதியாக இருந்து விடுவார்கள். இந்த காலத்தில் திறமையே இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் திறமை இருந்தாலே போதும். அதை வைத்து ஓவராக பீத்தி கொண்டு அலைவார்கள். அவர்கள் மத்தியில் இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களை பார்ப்பது மிக மிக அரிதுதான். ஆனால் நான் கும்பம் ராசிக்காரர்களுக்கு ஒன்று கூற விரும்புகின்றேன். நீங்கள் இப்படிப்பட்ட நல்லவர்களாக இருந்து கொண்டு வாழ்க்கையில் ஒன்றும் சாதிக்க முடியாது என்பதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்த ஒன்றை நீங்கள் ரொம்ப அடக்கமாக இல்லாமல் வெளிப்படையாக ஒரு விஷயத்தை செய்து காட்டுங்கள். அப்பொழுதுதான் உங்களை பற்றி மற்றவர்களுக்கு தெரிய வரும். அப்பொழுதுதான் உங்களின் வாழ்க்கை தரம் என்பது உயர ஆரம்பிக்கும். நீங்கள் அனைத்தையும் அடக்கி வைத்து கொண்டு ஒரு நாள் பார்த்துக்கலாம் என்று எதையுமே தள்ளி வைத்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களால் வாழ்வில் பெரிய உயரத்தை தொடவே முடியாது. ஏனென்றால் காலபுருஷனுக்கு 11ஆம் இடமான கும்பம் ஒரு லாபஸ்தானமாகும், ஒரு வெற்றி ஸ்தானமாகும். இந்த இடத்தில் வெற்றியானது புதைந்து கிடப்பதற்கு ஒரே காரணம் கும்பம் ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்யவே மாட்டார்கள். இவர்கள் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதில் டாப் டு பாட்டம் ஆராய்ச்சி செய்வார்கள். இவர்களாக ஒரு விஷயத்தை அனுபவபூர்வமாக தெரிந்து வைத்து கொண்டு அந்த விஷயம் மிக சரியாக வரும்பொழுதுதான் மற்றவர்களுக்கு அந்த விஷயத்தில் ஆலோசனை கூறக்கூடியவர்கள். உங்களால் எந்த ஒரு விஷயத்தையும் மிக தெளிவாக அக்யூரஸியாக செய்ய முடியும். எந்த ஒரு விஷயத்திலும் நம்பர் 1ஆக நிச்சயம் வர முடியும். ஏனென்றால் கும்பத்தில் அந்த அளவிற்கு வெற்றியின் ரகசியம் இருக்கின்றது. ஆனால் அந்த இடத்தில் ஒரு தடையாக இருப்பது உங்களின் சோம்பேறித்தனம் மட்டுமே. ஏனென்றால் எல்லா ராசிகளுக்கும் ஏதாவது ஒரு குறைகள் இருக்கும். அந்த குறைகளை நிவர்த்தி செய்யும் பொழுதுதான் அவர்கள் வாழ்வில் பெரிய இடங்களை தொடுவார்கள். அந்த வகையில் கும்பம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுக்கு திறமைகளுக்கு எல்லாம் பஞ்சமே இல்லைங்க. ஒரே ஒரு விஷயம்தான், இந்த சோம்பேறித்தனத்தை மட்டும் கொஞ்சம் நீங்க தள்ளி வச்சிருங்க. வாழ்க்கையில உங்களை அடிச்சுக்க யாராலையும் முடியாதுங்க. சரி, வாங்க கும்பராசிக்கான குரு வக்ர பலன்களை பார்க்கலாம். முதலில் குருவின் பார்வை பலன்களை பார்க்கலாம். குரு வக்ரமாகி 5ஆம் பார்வையாக அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் எந்த ஒரு செயலையும் மேற்கொள்ளும் பொழுது சூழ்நிலை அறிந்து முடிவெடுக்கவும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். மறைமுகமான வருமானங்களால் கையிருப்புகள் அதிகரிக்கும். மற்றவர்கள் மீதான கோபங்களை குறைத்து கொள்வது உங்கள் மீதான நன்மதிப்பை ஏற்படுத்தும். குரு 7ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தந்தை வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். வியாபாரங்களில் அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் உண்டாகும். உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்களில் தெளிவு ஏற்படும். எந்த ஒரு செயலையும் நேர்மறை சிந்தனையுடன் அணுகி வெற்றி அடைவீர்கள். குரு 9ஆம் பார்வையாக போகஸ்தானத்தை பார்ப்பதால் வாழ்க்கை துணைவரின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள். புதுவிதமான பயணங்களை மேற்கொண்டு மனம் மகிழ்வீர்கள். மற்றவர்கள் பற்றிய தனிப்பட்ட விஷயங்களை அறிவதில் ஆர்வம் ஏற்படும். கடன் சார்ந்த நெருக்கடிகளை குறைப்பீர்கள். பெண்கள் தன்னம்பிக்கையுடன் எதிலும் செயல்பட வேண்டும். சகோதரர்களின் வழியில் அனுசரித்து செல்ல வேண்டிய சூழல் அடிக்கடி உண்டாகும். சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வரும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். தந்தை வழியில் ஆதரவான சூழல் ஏற்படும். வெளியிடங்களுக்கு போகும் பொழுது உடைமைகளில் கவனம் வேண்டும். பிரிந்து போன உறவினர்கள் விரும்பி வருவார்கள். பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். மாணவர்களுக்கு கல்வியில் கவனத்துடன் இருக்கவும். கடினமான முயற்சிகளின் மூலம் வெற்றி பெறுவீர்கள். மற்றவர்களின் தனிப்பட்ட செயல்களில் தலையிடுவதை தவிர்க்கவும். அரசு வழியில் எண்ணிய சில உதவிகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும். விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கான செயல்களில் ஆர்வம் மேம்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் திடீர் பொறுப்புகளின் மூலம் மதிப்புகள் மேம்படும். திட்டமிடாத சில பயணங்களின் மூலம் அனுகூலம் ஏற்படும். அரசு அதிகாரிகளுக்கு புதிய இடமாற்றங்கள் ஏற்படலாம். புதிய வேலை தொடர்பான முயற்சிகளில் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளவும். சட்டம் மற்றும் அதிகாரம் தொடர்பான பணிகளில் சாதகமான சூழல் ஏற்படும். மருத்துவம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும்.
வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் போட்டிகள் சற்று அதிகமாக இருக்கும். அரசு தொடர்பான வரிகளை உரிய நேரத்தில் செலுத்துவது நல்லது. புதிய பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். புதிய நபர்களிடத்தில் கவனத்துடன் இருக்கவும். கொடுக்கல் வாங்கலில் பெரிய முதலீடுகளை தவிர்க்கவும். விவசாய பணிகளில் முயற்சிக்கு ஏற்ப ஆதாயமும் செல்வ சேர்க்கையும் உண்டாகும். வியாபார ரீதியாக கூட்டாளிகளின் ஒத்துழைப்புகள் சாதகமாக இருக்கும். வெளியூர் தொடர்பான நபர்களின் மூலம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த குருவக்ர பெயர்ச்சியில் நடைபெற இருக்கும் முக்கியமான நன்மைகள் என்னவென்றால், மனதில் நினைத்திருந்த ஆசைகள் நிறைவேறும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்குகள் மேம்படும். செல்வ சேர்க்கை ஏற்படும். எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்றால், எந்த ஒரு செயலிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படவும். உங்கள் மீது சிறு சிறு வதந்திகள் ஏற்பட்டு நீங்கும். செயல்களின் துரிதத்தை விட விவேகம்தான் சிறப்பானதாகும். சரிங்க, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.